நாட்களுக்கு பிறகு சேலம் ஏற்காடு சாலையில் தற்போது வாகனங்கள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு பிறகுதான் இந்த பேருந்து, லாரி உள்ளிட்ட வாகனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த பாதையெல்லாம் எப்படி இருக்கிறது? சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் பெஞ்சல் புயல் காரணமாக கடுமையான மழை மற்றும் காற்று வீசியதை அடுத்து ஏற்காடு மலையின் பல்வேறு பகுதிகளில் மண் சரிவு ஏற்பட்டது. அதே போல சேலத்திலிருந்து ஏற்காடு செல்லக்கூடிய அந்த பிரதான சாலையில் மண் சரிவு மட்டுமல்லாமல் ஆங்காங்கே பாறைகளும் விழுந்தது. இதனால் திங்கட்கிழமை முதல் போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. முழுமையாக எந்த வாகனங்களும் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. தொடர்ந்து அங்கு அந்த பாதையை சீரமைக்கும் பணி 2 நாட்களாக இரவு பகலாக நடைபெற்று வந்தது. ஏற்கனவே சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி உள்ளிட்டோர் அந்த மண் சரிவு ஏற்பட்ட இடங்களுக்கு சென்று அங்கு நடைபெறக்கூடிய சாலை சீரமைக்கும் பணிகளை தொடர்ந்து ஆய்வு கொண்டு அந்த பணிகளை துரிதப்படுத்தி வந்தார்கள். இதனிடையே இன்று பிற்பகலுக்குள் அந்த சாலைகள் முழுமையாக சீரமைக்கப்படும் என நேற்று இரவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இன்று பிற்பகல் 3 மணி முதல் ஏற்காடு செல்லக்கூடிய அந்த சாலையில் இலகு ரக வாகனங்கள் மட்டும் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தற்பொழுது அறிவித்திருக்கிறார்கள். அதாவது இருசக்கர வாகனம், கார் உள்ளிட்ட இலகு ரக வாகனங்கள் மட்டும் இன்று பிற்பகல் 3 மணி முதல் செல்ல இருக்கிறது. ஆனாலும் தொடர்ந்து பேருந்து, லாரி உள்ளிட்ட வாகனங்களுக்கு இன்னும் முழுமையாக அனுமதி வழங்காமல் இருக்கிறது. அந்த சாலையில் இருக்கக்கூடிய அந்த சீரமைப்பு பணிகள் முழுமையாக முடிந்த பின்னரே கனரக வாகனங்கள் அனுமதி அளிக்கப்பட இருக்கிறது. இன்று பிற்பகல் 3 மணி முதல் கார், பைக் உள்ளிட்ட வாகனங்கள் மட்டும் செல்வதற்கு மாவட்ட ஆட்சியர் அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளார். காயத்ரி, நன்றி கோகுல், விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக.